ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்க்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்குமா, இல்லைன்னா இந்த கட் ஆஃப்க்கு வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட், அதாவது பிரைவேட் காலேஜில் கிடைக்குமா, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையாவது ஏதாவது யூனிவர்சிட்டிஸில் சீட் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. எல்லா வீடியோஸ்லையும் இந்த கொஸ்டின் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 600+ எடுத்தாலும் சரி, 500+ எடுத்தாலும் சரி, 400+ எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ நம்ம வந்து நீட் ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை இந்த வருஷம் நமக்கு சீட் கிடைக்குமான்ற மாதிரி இந்த ஒரு கன்ஃபியூஷனையும் இந்த ஒரு பயத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயத்தை வந்து மற்றவங்க வந்து சில பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து சிஎம் கோட்டால சீட் வாங்கி தரேன், பிஎம் கோட்டால சீட் வாங்கி தரேன்ற மாதிரி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரா வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலியமா மட்டும்தான் போக முடியும். அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ கவுன்சிலிங் மூலியமா போறீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் தான் எண்டு வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால வந்து இந்த மினிஸ்டர் கோட்டா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது மாதிரி வெளியே நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கேம், சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் மாட்டிக்காதீங்க. அது முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் ஆஃப்குள்ளே வருவோம். இப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 550 மேலே இருக்குது. இந்த கேட்டகரி நான் வரேன், இந்த கட் ஆஃபில் வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கறதுனால மட்டும் ஒரு தெளிவு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நீ திருப்பியும் வேற ஒருத்தவங்களோட வீடியோ பார்ப்பீங்க. அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் வேரி ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 550+க்கு வந்து இந்த பிசிஎம் கம்யூனிட்டிக்கு வந்து கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேற ஒரு வீடியோ போய் பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து 530+ சொல்லுவாங்க, இல்லை 570+ சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸாக்டான மார்க் இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் அப்போ தான் வந்து டீட்டெயில்டாக தெரியும் போது இப்போ எல்லாமே ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் அப்படி தான் வந்து சொல்லலாம். அனாலிசிஸ் ரிப்போர்ட் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு எப்போ தெரியும்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் கவுன்சிலிங்கில் எப்படி நடக்க போகுதுன்றதுனால. உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒருத்தவங்க இருந்தாலே வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து உங்களோட 550 மேலே இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் ஒரு நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும். இந்த கைடன்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வாட்டி எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் 1-to-1 கைடன்ஸ் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கும் அந்த கைடன்ஸ் வேணும்னா அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை மறக்காமல் ஃபில் பண்ணுங்க. நீங்கள் ஜஸ்ட் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் நம்பரும் கொடுத்துருக்கோம், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இந்த கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். இந்த கட் ஆஃப்க்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ 92.5% கோட்டாவாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் வந்து 640+ மார்க்ஸ் வந்து இருக்கலாம். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ், ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டுமே. ஏன்னா வந்து இது எல்லாருமே வந்து எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு 590+ ஒரு சேஃப் ஸ்கோராக இதை நம்ம வச்சுக்கலாம். இது இருந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கலாம். பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 575+, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 590+, எஸ்சிக்கு 500+, எஸ்சிஏக்கு 425+, எஸ்டிக்கு 400+. இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீநீட் வந்து அந்த சில பேருக்கு 1500 சம்திங் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் நடக்க போகுது. அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து மாறதுனால இங்கே கவுன்சிலிங்கில் ஏதாவது டிஃபரன்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா எதுவுமே வராது. ஏன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இல்லைன்றதுனால நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் மோஸ்ட்டாக வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம பாஸ் மார்க்கில் வேணாலும் வந்து சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து நம்ம ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 475, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 435, பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 415, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 445, எஸ்சிக்கு 415+. நான் எல்லாமே சொல்கிறது ஒரு சேஃப் ஸ்கோர். இது எல்லாமே எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 410+, எஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 410+. இது எல்லாமே உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க்ஸாக இப்போதைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் நான் சொல்கிறது இருக்குது. இப்போ இல்லை நீங்கள் ஒருவேளை வந்து மார்க் கம்மியாக இருக்குது, நான் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் போகலாம், இல்லைனா வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லையும் போய் படிக்கிறதுக்கு சில பேர் ரெடியாக இருப்பாங்க. அவங்களோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் படிக்கலாம். அதுக்கும் வந்து என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த டவுட்ஸும் கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ உங்களோட மார்க் வந்து ஒரு 150 இருக்குது, பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எப்படியாவது அப்ராடில் போய் படித்தாலும் ஓகே அப்படின்னாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சஜஷன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் பொறுத்து தான் வந்து வேரி ஆகும். ஏன்னா எந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ நல்லா இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே வந்து நீங்கள் வந்து இல்லைனா வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸில் வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எடுக்கலாம்ன்ற மாதிரி இருந்தீங்கனாலும் அதுக்கும் வந்து கட் ஆஃப் நம்மளுக்கு கவுன்சிலிங் இருக்கும். இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து உங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 92.5% கோட்டாவில் வந்து ஓசிக்கு 514 514 ப்ளஸ், பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 505, பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 495 ப்ளஸ், எம்பிசிக்கு 490 ப்ளஸ், எஸ்சிக்கு 412 ப்ளஸ், எஸ்சிஏக்கு 335 ப்ளஸ், எஸ்டிக்கு 320 ப்ளஸ். இதே வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 455 ப்ளஸ், பிசிக்கு 412 ப்ளஸ், பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 402 ப்ளஸ், எம்பிசிக்கு 421 ப்ளஸ், எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 410 ப்ளஸ், எஸ்சிஏக்கு வந்து 400 ப்ளஸ், எஸ்டிக்கு 375 ப்ளஸ். இது எல்லாமே நான் சொல்றது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் அண்ட் வந்து இது ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோராக இருக்கலாம்ன்றதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் திருப்பியும் சொல்கிறது தான், நீங்கள் இந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 வீடியோஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தாலும் வந்து அது கரெக்டான முடிவை உங்களுக்கு கொடுக்காது. ப்ராப்பரான கைடன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த கைடன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது போன்ற வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.